தெளிவுறவே சார். அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்கிவையெல்லாம் நீயருளும் தொழில்களன்றோ, ஒளி வளரும் தமிழ்வாணி, அடியனேற்கு இவை அனைத்தும் உதவுவாய். பேரன்புமிக்க பாரதி அன்பர்களே, குவியம் இலக்கிய அமைப்பு நடத்தி வருகின்ற மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற தொடர் நிகழ்விலே 211வது நிகழ்வாக இந்த மாலையிலே ஜூம் அரங்கிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்வை இணையதளத்திலே பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கும் பின்னால் பதிவிலே பார்க்க இருக்கக்கூடிய நண்பர்கள் ஆகிய அத்துணை பேர்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்களை மீண்டும் உரித்தாக்கி மகிழ்கின்றேன். இந்த காலமாம் வனத்தில் அந்த கோலமா வன மரத்தின் மீது காளிசக்தி என்னும் பெயர் கொண்டு ரீங்காரமிட்டு உலவும் ஒரு வண்டு என்று அருமையான பாடல் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிந்தனை நம்ம அதாவது இது போன்ற விளக்கம் கவிதைக்கு தான் பொருத்தமா அல்லது உரைநடைக்கும் பொருத்தமா என்றால், போன முறை தமிழ் வளர்த்த சான்றோர்களே சீசு செல்லப்பா அவரை பற்றி நான் பேசும்பொழுது அந்த மேடையில இருக்கக்கூடிய நேரத்திலே பல பேச முடியாது, அதுக்கு நேரம் கிடையாது. ஆனால் அவர் எழுதி இருக்கிறாரு படைப்பியல் என்று ஒரு புத்தகம். இந்த படைப்பியல் என்ற புத்தகத்திலே மிக தெளிவாக கவிதைகளை பற்றியும் வெவ்வேறு வகையான சிறுகதைகள் கட்டுரைகள் எல்லாம் பற்றி எப்படி எழுதுவது இதெல்லாம் பற்றி நிறைய எழுதியிருக்கிறார். அதெல்லாம் பார்க்கும் பொழுது மறுபடியும் பார்க்கும்போது இந்த மொழி என்பது இருக்கிறதே அது ரொம்ப அருமையான விஷயம். ஒரே நேரத்தில் அது பலமாகவும் இருக்கிறது, பலவீனமாகவும் இருக்கிறது. மொழி போத் இட் ஹஸ் காட் போத் ஸ்ட்ரெங்க் ஆஸ் வெல் அஸ் வீக்னஸ், ரெண்டும் அதுக்குள்ள இருக்கு. மொழியினால் தான் சொல்ல வேண்டும், ஆனால் அந்த மொழி எல்லாத்தையும் சொல்லவும் முடியாது. இப்ப கவிதையில நம்ம சொல்றது என்னன்னா, கவிதையில சொல்லக்கூடிய விஷயங்களை விட இரண்டு சொற்களுக்கு இடையே தூங்கக்கூடிய அந்த மோன வெளிகளை இட்டு நிரப்பக்கூடிய ஒரு அற்புதமான கற்பனை நமக்கு கவிதையிலே கிடைக்கிறது என்று சொல்லியிருக்கிறோம். திருலோக சீதாராம் இதை பற்றி நிறைய பேசியிருக்கிறார். இந்த மௌனங்களிலே ஆழ்ந்து நிற்பது என்பது ஒரு ஒரு அதிசயமான ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஒரு ஈடுபாடு, ஒரு பரவச நிலையை அது இந்த கவிதைகளை தோற்றுவிக்கிறது. ஆனா யோசித்து பார்த்தால், இன்னும் நிறைய யோசித்து பார்க்கும்பொழுது எல்லா மொழியுமே அப்படித்தானே. சாதாரண வழக்கு சொல், அன்றாட நம்ம பேசுகிற மொழி, இந்த மொழி சொல்வதை விட சொல்லாமல் சொல்வது அதிகமா இருக்கிறது. அதாவது ஒரு வீட்டில் அஹ், மகன் மகன் சாப்பிடுகிறான், பிள்ளை பாசத்தோடு வளர்க்கக்கூடிய பிள்ளை அம்மா கேட்கிற என்ன வேணுமா சாப்பிடுறியா என்று கேட்டால் அது ஒரு அர்த்தம். என்ன வேணுமா என்று கேட்டால், ஒரு ஹோட்டல்ல கேட்கறான் என்ன வேணுமா அப்படின்னு கேட்டா அவன் பில்லு போடுறதுக்கு தயாரா இருக்கான்னு அர்த்தம். எவ்வளவு சாப்பிட்றீங்களோ அதுக்காக பில்லு போடுறான். ஏதாவது ஒரு வீட்டில் விருந்து உண்ண போகிறோம், தெரியாத ஒரு வீட்டில் இப்போ சாப்பிடணுங்கிறாங்க, அங்கே போய் இன்னும் வேணுமான்னு கேட்டா அதுக்கு அர்த்தம் வேண்டாம்னு சொன்னா நாகரிகம் இல்லை, இன்னும் போடுங்க போடுங்க சொல்லிட்டு இருக்க முடியாது. இந்த சூழலை பொறுத்து இருக்கிறது. நான் வழக்கமா சொல்லுவது இப்போ உடம்பு எப்படி இருக்கு, உடம்பு எப்படி இருக்கு, இவ்வளவுதான். மதுவந்தி கிட்ட விட்டானா இதை ஒரு கவிதையில ஒரு கவிதை கதையாவே எழுதிடுவாரு. இந்த வார்த்தையை ஒருத்தர் காத்தால வாக்கிங் போறோம், ஒருத்தர் கேட்கற உடம்பு எப்படி சார் இருக்கு அப்படின்னு, அவர் பதிலுக்கு கூட காத்திருக்க மாட்டார், ஒரு ஃபார்மல் கீழே எப்படியே போயிடுவார். உங்க ஃபேமிலி டாக்டர் கேட்கிறாரு உடம்பு எப்படி இருக்குன்னு, நெக்ஸ்ட் விசிட் எப்போன்னு அர்த்தம். உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கறான். நடுராத்திரியில 12 மணிக்கு ஆட்டோ ரிக்ஷால போகும்போது உருட்டுக்கட்டையோட 4 பேர் நிக்கிறான், தடுத்து நிறுத்து உடம்பு எப்படி இருக்குங்கிறான். அதுக்கு என்ன அர்த்தம் இருக்கும்? ஆகவே இது கவிதைன்னு என்று மட்டுமல்ல, மொழியினுடைய இயல்பே சொல்லக்கூடியதை தாண்டி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை அது கேட்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கிறது. அதுதான் அந்த மொழியினுடைய இயல்பு. மொழி இஸ் ஆல்வேஸ் பிளாஸ்டிக், இட் இஸ் எலாஸ்டிக், இட் இஸ் அகாமடேட்டிவ், இட் இஸ் ஆல்சோ கன்வின்சிங், இட் இஸ் ஆல்சோ கமிட்டட், இட் இஸ் ஆல்சோ டிசிப்ளின்டு. அப்போ இந்த மாதிரி ரெண்டும் இருக்கு, ஒரு பக்கம் பலம், இன்னொரு பக்கம் பலவீனம். இதுக்கு நடுவுல மொழியே எப்படி இருக்கும்போது
ஏற்கனவே ஆடக்கூடிய பிரிட்ஜ், அதுல ஒருத்தன் ஃபுல்லா போட்டுட்டு ஆடினே வந்தா இன்னும் எவ்வளவு ஆடும். அது மாதிரி வந்து மொழி என்பதே உரைநடையிலே சொன்னாலே விளக்குவது கஷ்டம். அதையும் தாண்டி கவிதையிலே சொல்லும் போது அந்த கற்பனை வளத்திலே சொல்லக்கூடிய சொற்களின் செறிவிலே அது கஷ்டம். அதையும் வந்து ஒரு பாடல் வடிவத்திலே, காவடி சிந்து வடிவத்திலே, வழக்கு நாட்டார் வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு காவடி சிந்து, காலமாம் வனத்தில் அண்ட கோலமா, அந்த பாட்டு கேட்டிருக்கேன். இப்படி சந்தத்தை பிரிச்சு பிரிச்சு பாடக்கூடிய வரியில பாரதி எழுதி கொண்டு வருகிறார். இத்தனை கஷ்டத்தினுள்ள சொல்லக்கூடிய விஷயம் எளிதாக இருக்கிறதா என்று சொன்னால் அதுவும் எளிதா இல்லை. அப்ப எவ்வளவு விலங்குகளை போட்டுக் கொண்டிருக்கிறான். இப்படி இத்தனை விலங்குகளை போட்டுக் கொண்டிருக்கிறான். இப்போ, நிகழ்ச்சி ஆரம்பித்த முன்னாடி இலக்கணத்தை பத்தி பேசிக் கொண்டிருந்தோம். இலக்கணம் என்பது விலங்கு அல்ல. சில பேர் இலக்கணத்தை கூட விலங்குகளா நினைக்கிற, அப்படி இல்லை. இது நமக்கு ஒரு பாதுகாப்பு, கைப்பிடி. அதை பிடித்து கொண்டு போக வேண்டும். இந்த பஸ்ல நிற்கும்போது மேல ஒரு ஒரு வார்த்தவங்க அதை பிடிச்சுட்டு இருப்பான். அது போல மேல ஒரு ஒரு பிடி, ஒரு கைப்பிடி வேண்டும் ஆடக்கூடிய நேரத்துல. அப்படி அங்கும் இங்கும் போகாம இலக்கணம் ஒன்றை செம்மைப்படுத்துகிறது. ஏனென்றால் நீங்களும் நானும் ஒரே விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு விஷயத்தை சொல்லி, இப்ப எங்க வீட்டுல உட்கார்றது வந்து ஒரு ஒரு அற்புதமான ஜெர்மன் ஸ்டோரி உண்டு அந்த காலத்துல இருந்து. இட்ஸ் பேர் மறந்து போயிட்டேன். அது ஞாபகம் வரும்போது சொல்றேன். அந்த கதை இதுதான். அதாவது ஒரு ஒருவன் சிறுகதை எழுத ஆரம்பிக்கிறான். ஆரம்பிக்கும் போது அவன் நினைக்கிறான், எல்லாரையும் போல நம்ம எழுதக்கூடாது, நம்ம வித்தியாசமா எழுதணும். என்ன எழுதணும் அப்படின்னா, நான் இப்ப இந்த சேர்ல உட்காந்துருக்கேன், டேபிள்ல பேப்பரை வச்சு எழுதிட்டு இருக்கேன். ஒரு சின்ன மாறுதல் பண்ணலாம். இந்த டேபிளுக்கு சேர்னு மாத்திடலாம், இந்த சேரை டேபிள்னு சொல்லிடலாம் என்று சொல்லி, நான் டேபிளிலே அமர்ந்து கொண்டு சேரிலே இதை எழுத்து வைத்து எழுதி கொண்டிருக்கிறேன். இந்த உருவம்ல பக்கத்துல வந்து ஒரு ஒரு பந்து இருக்கு. இப்போ என்னுடைய பேனாவையும் பந்தையும் இடமாற்றிக் கொள்கிறேன். இப்படி மாத்தினே வருவான். நான் டேபிளிலே அமர்ந்து கொண்டு சேரிலே பேப்பரை வைத்துக் கொண்டு பந்தினாலே எழுதி கொண்டிருக்கிறேன். இப்படி மாறி வரும். இப்படி மாத்தி 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 கடைசியில வந்து ஒரு 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 ஸ்டான்ஸா முடிவுல வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுப்பான். அது என்னன்னே தெரியாது. அது ரொம்ப பாப்புலர் ஸ்டோரி அது. அதாவது ஹவு தி மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் ஹேவ் காட் டு பி அன் அக்செப்டபிள் ஃபார்ம் அண்ட் அக்செப்டபிள் மீனிங் ஸோ தட் பீப்புள் அட் லார்ஜ் அக்செப்ட் இட். அப்போ இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம மொழியிலே படிக்கும்போது சில விளக்கங்களையும், இது போன்ற நீண்ட விளக்கங்களையும், கவிதையில இருக்கக்கூடிய உள்ளார்ந்த அர்த்தங்களையும் நாம் எடுத்து செல்ல வேண்டி இருக்கிறது. அதுதான் நான் யோசித்து பார்ப்பேன். பல முறைகள் நான் யோசித்து பார்த்திருக்கிறேன். என்னுடைய நீண்ட ஒரு 40 வருஷம் மேடை அனுபவத்திலே இது போன்று தொடர்ந்து ஒரு 200 வாரங்களாக இதெல்லாம் பேசிக்கொண்டே இருப்பது என்பது ஒரு அனுபவமா இருக்கு. நானே கேட்டுக்கொள்வது, இத்தனை விளக்கங்கள் எப்படி வருகிறது இதிலிருந்து என்று பார்க்கும்பொழுது மொழியினுடைய அழகு தெரிகிறது. அந்த மொழி எப்படியெல்லாம் நம்மை எடுத்து செல்கிறது என்று பார்க்கிறோம். ஆக இன்றைய தினம் நாம் மறுபடியும் ஒரு முறை இந்த பாடலை பார்த்துவிட்டு நம்ம மறுபடியும் அது மேலே போலாம். அதுல எங்க இது அன்பு வடிவாகி நிற்பள் இல்லைன்னா படிக்கிறேன் இருக்கா? இது காலமாம் அது பார்த்துட்டோம் பூரா. அன்பு வடிவாகி நிற்பள் ஆரம்பிக்கணும். அன்பு வடிவாகி நிற்பள் துன்பமேலாம் அவள் இழைப்பள் ஆக்க நீக்கம் யாவும் அவள் செய்கை இதை ஆர்ந்துணர்ந்தவர்களுக்குண்டுய்கை அவள் ஆதியாய் அநாதியாய் அகண்ட அறிவாவள் உந்தன் அறிவும் அவன் மேனியிலோர் செய்கை அவள் ஆனந்தத்தின் எல்லையற்ற பொய்கை இன்பவடிவாகி நிற்பள் துன்பமேல் துன்பெலாம் அவள் இழைப்பள் இதெல்லாம் அவள் புரியும் மாயை அவள் ஏதுமற்ற மெய்ப்பொருளின் சாயை எனில் எண்ணியே ஓம் சக்தி
முத்தியேனும் புண்ணிய முனிவர் நித்தம் எய்துவார் மெய்ஞானம் என்னும் தீயை எரித்து எற்றுவார் இன்னான் எனும் பொய்ப்பேயை அன்பு வடிவாகி நிற்பள் துன்பெலாம் அவள் இழைப்பள் ஆக்க நீக்கம் யாவும் அவள் செய்கை இதை ஆர்ந்துணர்ந்தவர்களுக்குண்டுய்கை. இப்படி ரொம்ப எளிமையா கஷ்டப்படாத இப்படி நீட்டி பாடிண்டே போலாம். இந்த இந்த சிந்தல நீங்க பாடி பிராக்டிஸ் பண்ணுங்க. இதுல வந்து ஆரம்பிக்கும் போது எப்படி வருது, அன்பு வடிவாக நிற்பள். பொதுவா துன்பமெல்லாம் படிக்கும்போது கூட சில நேரம் நம்ம பாடி சொல்லுவோம், துன்பமெல்லாம் அவள் அதிகமாயிடும், ஒரு எழுத்து அதிகமாயிடும். துன்பு என்கிறான் பாரதி. ரெண்டு இடத்துலயும் துன்பம் என்ற வரக்கூடிய இடத்துல துன்பு என்று எழுதியிருக்கிறான். அது ஒரு துன்பு என்பதும் துன்பத்தை குறிப்பதுதான். அன்பு வடிவாகி நிற்பள் துன்பம துன்பம் இல்ல துன்பெலாம் அவள் இழைப்பள் ஆக்க நீக்கம் யாவும் அவள் செய்கை இதை ஆர்ந்துணர்ந்தவர்களுக்குண்டுய்கை. இந்த முதல் லைனை பார்க்கலாம். அன்பு வடிவாகி நிற்பள் துன்பெலாம் அவள் இழைப்பள். இதுல என்ன முக்கியமான செய்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம பார்க்கும்போது ஒரு முரண்பாடு தெரிகிறது. அன்னை அன்பு வடிவாக இருக்கிறாள், அப்ப எப்படி துன்பத்தை கொடுக்கிறாள்? அன்பு தானே இருக்கணும், அங்கே எப்படி துன்பம் வருகிறது? அவள் வடிவிலே அன்பு, அந்த அன்பு பொங்கி இருக்கிறது. அந்த அன்பு வடிவத்திலே துன்பம் எப்படி வரும் என்று ஒரு கேள்வி வருகிறது. அதுக்கப்புறம் சொல்றான், ஆக்க நீக்கம் யாவும் அவள் செய்கை. ஆக்க நீக்கம் என்பது படைப்பது அழிப்பது. இப்போ இது யோசித்து பார்க்கும்போது, there is one popular English adage. அதுல என்ன சொல்லுவாங்க, the kind cruelty of the surgeon's knife, the kind cruelty of the surgeon's knife. சர்ஜன், ஒரு டாக்டர், அறுவை சிகிச்சையில நிபுணத்துவரா இருக்கக்கூடிய மருத்துவர் கையில இருக்கக்கூடிய கத்தி இருக்கிறதே, இட்ஸ் a கைண்ட் cruelty என்று சொல்லுவார்கள். அது அன்பினாலே செய்யக்கூடியது. அவர் போய் அறுக்கிறார் அப்படின்னா அது துன்பத்தை தான் கொடுக்கிறது. ஆனாலும் அந்த துன்பம் முடிவிலே ஒரு இன்பத்தை கொடுக்கிறது. இது வாழ்க்கையில பார்க்கிறோம். நம்ம சாதாரண வாழ்க்கையில, நான் எம் நாட் டாக்கிங் அபவுட் ஆன்மீகத்திலோ ஒரு மிக மிக உயர்ந்த நிலையில எண்ணி பார்க்கக்கூடியதா கூட தேவையில்லை, வாழ்க்கையில பார்க்கிறோம். குழந்தை கேட்கும் அம்மாட்ட, என்ன திருப்பி திருப்பி இதையே கொடுத்துட்டு, நீ கஞ்சி மாதிரி என்னதையோ வச்சு கொடுத்துட்டு இருக்க, எனக்கு இன்னும் காரசாரமா தான் கொடுனா. உடம்பு சரியில்லை அந்த குழந்தைக்கு. 4 குழந்தை இருந்தா பரமஹம்சர் சொல்லுவார். ஒரு மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சரும் கேட்டார்கள். பரமஹம்சர் எப்படின்னா, தெர் வாஸ் ஆல்வேஸ் எ டிஃபரண்ட் ட்ரீட்மெண்ட் டு நரேந்திரநாத். பின்னாலே விவேகானந்தராக அறியப்பட்ட மாபெரும் மகான். இளவயதிலே அவர் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சீடராக இருக்கையிலே அவருடைய பெயர் நரேந்திரநாதர். அவருக்கு முன்னாலே பல சீடர்கள், ஒரு 4-5 சீடர்கள் சீனியர் அவருக்கு இருக்கிறாங்க பரமஹம்சர். அவர்கள் எல்லாம் எந்த புத்தகத்தையும் படிக்க வேண்டாம் என்று சொல்லுவாரா ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஆனால் நரேந்திரநாத் படிக்கும்போது ஏதாவது புத்தகத்தை படித்தால் அவரை ஒன்று கோபித்துக் கொள்ள மாட்டார். அப்ப எல்லாம் கேட்பாங்க, எங்களுக்கெல்லாம் இப்படி சொல்றீங்க, ஏன் நரேந்திரநாதருக்கு சொல்றது இல்ல அவருக்கு என்று கேட்டபோது பரமஹம்சர் அருமையா அந்த விளக்கத்தை சொன்னார். அவன் சூரியன் மாதிரி, சூரியன்ல அழுக்கப்படாது, அவன் இதோட பண்ணிட்டு போறான், சூரியன்ல அழுக்கப்படாது. அப்போ அந்த குருநாதருக்கு யாருக்கு என்ன விதமான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், என்ன விதமான அட்வைஸ் கொடுக்கணும் தெரியும். அப்போ அதுக்கு சொன்னாரு பரமஹம்சரே சொல்றார், ஒரு 4 குழந்தைகள் இருக்கிறது. ஒரு குழந்தைக்கு அம்மா வந்து ஸ்வீட் கொடுக்குறா, இன்னொரு குழந்தைக்கு காரம் கொடுக்குறா, இன்னொரு 4வது ஒரு குழந்தை இருக்கிறது, அதுக்கு வெறும் கஞ்சி தண்ணி எடுத்து லேசா உப்பு போட்டு கொடுக்குறா. அது பத்தியத்தை கொடுக்கணும். அந்த குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை. குழந்தை நினைக்கிறது நமக்கு இந்த மாதிரி நடக்கிறதே என்று. பின்னால இதையெல்லாம் நினைத்து பேசும்போது சுவாமிஜி அவர்கள் குறிப்பிடுவார்கள், எப்படி வாழ்க்கையில வந்து நம்ம இன்ப துன்பம் என்பதை, நாம் எது இன்பம் எது துன்பம் என்பது இந்த கைண்ட் குரூயல்டி என்று சொன்னோம். அது மாதிரி வாழ்க்கையில ஒவ்வொரு பருவத்திலே ஒன்று இன்பமாக இருக்கிறது, ஒன்று துன்பமாக இருக்கிறது. வாழ்க்கையில எதெல்லாம் இன்பமாக இருந்ததோ அதெல்லாம் பின்னாலே துன்பமாக மாறக்கூடிய நிலையும் வருகிறது. இட் இஸ் டிரான்சியன்ட். அதுல என்ன அப்படின்னா, அவர் எழுதுகிறார், சுவாமிஜி எழுதுவார், ஒரு இளம் கன்று
சின்ன கன்று செடி, மரக்கன்று, மாங்கன்று. அது என்ன செய்தார்கள், அதுக்கு பக்கத்துல வந்து இந்த ஒரு வட்டமா வேலி வைப்பானே, இந்த வேலி வட்டமா வச்சிருக்கிறது, அதை தூக்கி வச்சாங்க. அந்த சின்ன மாங்கன்று நினைத்ததாம், எல்லாம் எதேச்சியா நின்றுட்டு இருக்கு மரங்கள்லாம், மேல வைல்ட் லைஃப் நிறைய எல்லாம் தேவையில்லாத புல் பூண்டு எல்லாம் அப்படி இப்படி இஷ்டத்துக்கும் ஃப்ரீயா நிக்கிறது. நமக்கு மட்டும் இப்படி வேலி போட்டு வச்சிருக்காங்களே, இது பிழையா இருக்கிறது, இது தாண்டி வர வேண்டும் என்று அது போல் துடித்துக் கொண்டிருக்கிறது. அது போன போது ஆ, கூண்டு, துரை தனபாலன் எடுத்து கொடுக்கிறார், அது பேர் கூண்டு சார் அப்படின்னாமா. அந்த கூண்டுக்குள் சிக்கி அது கிடக்கிறது. அதுல ஆனா இது வந்து எடுத்துருவாங்க, வளர்ந்தா எடுப்பாங்க, வேற விஷயம். அது போட்டு வச்சிருக்காங்க, இது இரும்பு கூண்டு மாதிரி வச்சிருப்பாங்க. அதுல புல்லா அடைச்சிருக்காது, அங்கங்க ஓட்டம் இருக்கும். இது என்ன பண்ணிட்டு ஒரு நாள் இந்த மாஞ்செடி தன்னுடைய ஆர்வத்தினாலே அப்படியே அங்கங்க தலையை சாச்சு எனக்கு ஃப்ரீடம் போகணும் அப்படின்னு நினைச்சுட்டு ஒரு இலையை தூக்கி அதுக்குள்ள நுழைச்சுருத்து. அந்த பசிய இலைத்தழை அந்த கூண்டுக்கு வெளியே நீட்டி இருந்த போது அந்த பக்கமாக வந்து ஒரு மாடு பார்த்தது அதை. ஆஹா, மாட்டுக்கு நல்ல பியூட்டிஃபுல் பிரேக்ஃபாஸ்ட். அங்கேருந்து போச்சு, அப்படியே அதை நாக்கால அப்படி சுழட்டி அதை இழுத்து, இழுத்த வேகத்துல செடியே உருவி உள்ள வந்துருது, இளம் செடி. அதுவே ஒரு பெரிய மரமா இருந்தா அந்த மாடு முதுகு தேய்க்கிறதுக்கே தாங்கும், வந்துருது வெளியில. இது குறிப்பிட்டு சொல்வார், அந்தந்த பருவத்திலே கட்டுப்பாடுகள் தேவை. அதை தாண்டின உடனே வீட்டுல சாதாரண சிமெண்ட் தர போட்டானா அது காயறதுக்கு இடம் விடணும். அதுக்கு முன்னாடி 4 பேர் நடந்தான்னா எல்லாம் கோகுலகிருஷ்ண மாதிரி ஆயிடும். அது எதுக்கு ஒரு டைம், அது அந்த கட்டுப்பாடு. இது வந்து வாழ்க்கையில வந்து இந்த இன்ப துன்பம் என்பது. அப்போ இது நமக்கு தெரிகிறது, அன்பு வடிவாகி நிற்பள் துன்பெல்லாம் அவள் இழைப்பள். அப்ப வரக்கூடிய துன்பம் எல்லாம் அன்பு சார்ந்த துன்பமாக இருக்கிறது. இதுக்காக தான் இந்த இந்த சில அஹ், உதாரணங்களை சொன்னேன். சில நேரங்களிலே அன்னை துன்பத்தை தாங்கிக் கொள்கிறாள். ஒரு பெண்ணிற்கு வந்து பிரசவத்தில் இருக்கக்கூடிய வேதனை வலியை விடவா உலகத்திலே மிக ரொம்ப பெரிய வலி என்று சொன்னா அதுதான். ஒரு பிரசவத்திலே இந்த குழந்தை பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வலி இருக்கிறதே, அதை தாங்கி கொண்டு அந்த அந்த துன்பத்தை தாங்கி பின்னாலே கையில அந்த அந்த மழலை தூக்கும் போது அது இன்பமாக மாறுகிறது. இதுவாது பரவாயில்ல. இன்னொரு கதை ஒண்ணு இருக்கு, நா பிச்சமூர்த்தியினுடைய ஒரு கதை. நா பிச்சமூர்த்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பேன், அவரும் மணிக்குடி எழுத்தாளர். அது ஒரு கதை. ஒரு ட்ரெயின் ட்ரெயின் போயிட்டு இருக்கு. ட்ரெயின் போயிட்டு இருக்கும்போது அதுல ஒரு இளந்தாய் கையிலே பால் குடிக்கக்கூடிய ஒரு இளம் பிள்ளையை கையில வைத்துக் கொண்டு அமர்ந்திருக்கிறார். வறுமையில வாடி நிற்கக்கூடிய தாய். அவ உடம்புலயே ஜீவன் இல்லை, அவளுடைய மார்பகங்களிலே எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை, ஸ்ட்ரென்த்தே இல்லை. ஆனால் அந்த குழந்தை அதை வாய் வைத்து குடிக்க ட்ரை பண்றது, அவளால பொறுக்க முடியல. அது ஒண்ணுமே இல்லை, பாலே இல்லை, அப்படி வறுமையில இருக்கிறாள். அவள் என்ன செய்கிறாள், அந்த குழந்தையை கொடுக்க முடியல, அதை தள்ளி விட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறாள். இந்த நேரத்துல என்ன ஆகுது, எதிர் சீட்ல வந்து ஒருத்த உட்கார்றான், ஒரு குடிகார அப்பன். அந்த தந்தையுடைய கையிலே ஒரு இளம் குழந்தை இருக்கிறது, அதுவும் பால் குடிக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய குழந்தை. அந்த குழந்தையை இந்த குடிகார தந்தை அப்படியே வைத்துங்கன்னா அது அழகுது, கத்து கத்தும் கத்துறது, பாலுக்கு அழுகிறது. இவளுக்கு தெரிகிறது, பால் குடிக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய குழந்தை இருக்கக்கூடிய இந்த தாய் இருக்கிறாளே, அவளுக்கு தெரிகிறது பாலுக்கு தான் அழகுதுன்னு. அங்க பக்கத்துல யாரும் ஹெல்ப் பண்றது யாரும் கிடையாது, யாருமே தெரியல. இவன் என்ன பண்றான், கடைசியில கத்து கத்துன்னு கத்தும் போது தான் குடித்து கொண்டிருக்கிற அந்த அந்த மது இருக்கிறதே, இந்த பாட்டில இருந்து ட்ரிங்க்ஸ் குடிச்சுட்டு இருக்கான் அவன். அதுல இருந்து எடுத்து ஒரு வாய் அது கொடுப்பது போறான், அது கத்த தாங்க. அந்த நேரத்துல இந்த பெண் பாய்ந்து அந்த குழந்தையை எடுத்து பிடுங்கி தன்னுடைய மாரிலே அணைத்துக் கொள்கிறாள். இந்த மாரிலே பால் சுரக்கிறதோ இல்லையோ, தாய்மை என்ற அருள் சுரக்கிறது என்று நாப்பிச்சமூர்த்தி அந்த கதையை முடிக்கிறார். அது வந்து தாய் என்ற கதை தலைப்பு. பிச்சமூர்த்தி ஒன் ஆஃப் த வெரி பெஸ்ட் ஸ்டோரிஸ். அந்த காலத்துல மிக புகழ்வாழ்ந்த கதை. அதாவது தன்னாலே பால் கொடுக்க முடியாது என்று தெரிந்தும் கூட அந்த குழந்தைக்கு அந்த மதுவை அந்த தகப்பன், அந்த குணக்கேடான தகப்பன் இருக்கிறானே, கொடுக்குது போடானே, இந்த அதுவும் யாருடைய குழந்தை இருந்தாலும் அந்த குழந்தை
தன்னுடைய குழந்தையை அந்த மார்ல வச்சுக்க முடியல, அது கடிக்கிறது, அவளுக்கு உடம்புல கொடுக்கறது ஒண்ணும் இல்ல. அதை ஒதுக்கி தள்ளி கீழே வைக்கக்கூடிய இந்த பெண் எழுந்து ஓடிப்போய் இந்த குழந்தை எடுத்துக்கொண்டு தன் மாரிலே அணைத்துக் கொள்கிறாள் என்று முடிகிறது இந்த கதை. என்று சொன்னால் வாழ்க்கையிலே சூழலுக்கு ஏற்ப நாம் துன்பங்களை ஏற்றுக்கொள்கிறோம். வாழ்க்கையிலே தேவைக்கு ஏற்ப நாம் இன்பங்களையும் துன்பங்களையும் ஒன்றாக பார்க்கிறோம். ஏன் ஒன்றாக பார்க்கிறோம்? ஒரு நேரத்திலே ஒரு ஒரு நாணயத்தை தூக்கி போட்டால் ஒரு நேரத்தை தலையாக தெரிகிறது, ஒரு நேரத்திலே பூவாக தெரிகிறது. அப்ப ஒரு நேரத்திலே துன்பமாக தெரிகிறது, ஒரு நேரத்திலே இன்பமாக தெரிகிறது. வாழ்க்கையில சாதாரண வாழ்க்கையில பார்க்கிறோம். இப்போ பாருங்க, அன்பு வடிவாகி நிற்பள், துன்பலாம் அவள் இழைப்பள். அப்போ சாதாரண ஒரு 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 உலகத் தாய்க்கே இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வரும் என்று பிச்சைமூர்த்தி கதையிலே எழுதுகிறார் என்று சொன்னால், இந்த உலகத்தையே காப்பாற்றக்கூடிய பேரன்ன இருக்கிறாளே, அவளுக்கு இன்பமும் துன்பமும் கொடுத்து தானே ஆக வேண்டும். ஆக்கமும் நீக்கமும் ஆவும் அவள் செய்கை. இங்கேயும் நம்ம தப்பா நினைச்சு கூட, ஆக்கம்னா பிளஸ், நீக்கம்னா நெகட்டிவ் நினைச்சு கூடாது. அதுக்காக தான் சொல்றேன். ஆக்கம் என்றால் ஆக்குவது, நீக்கம் என்றால் நீக்குவது, தெரியுது. அப்ப நீக்குவது, துன்பத்தை நீக்குவது இன்பம் தானே. வினைப்படி உன்னை ஆக்குவது துன்பம் தானே. இப்போ ஆஹ், அந்த காலத்துல இவர் இருந்தார், இங்க ஒரு ஒரு ஞானி நாராயணசாமின்னு பேர் அவருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, சென்னையில் இருக்கு தெரியும். ஒரு லேபர் யூனியன் லீடரா இருந்தார். அது ஹி ஹஸ் பிகம் ஒரு ஞானியாக பல உபதேசங்களை எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு குருவாக மாறிவிட்டார். அவர் ஒரு முறை ரொம்ப அருமையா ஒரு ஒரு சொன்னார். ஒரு ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட நான் கேட்க போனபோது சொன்னார் அவர், அதாவது வினைகள் எப்படின்னா, சாதாரண உதாரணம் சொன்னேன். இந்த ஒரு டேப் ரிகார்டு, அந்த காலத்து டேப் ரிகார்டர், இப்பெல்லாம் அது கூட இல்லை. இல்லை, எவ்ரி திங் இன் ஒன் ஃபோன், எவ்ரி திங் இஸ் தேர். இதுல உட்காந்து பறந்து எங்க வேணா போகலாம், டிக்கெட்டை மட்டும் வாங்கிட்டா என்ன வேணா பண்ணலாம் இதுல. அப்படி இருக்குது. அஹ், அவர் சொன்னார், அந்த ரெக்கார்ட்ல வந்து நீங்க பதிவு பண்றீங்க. இப்ப அந்த பதிவு பண்ணிட்டு அழிக்கணும் அப்படின்னா, அதே ரெக்கார்ட்ல போய் ஒரு பட்டனை தட்டிட்டு அதை ஓட்டுனா அது அழிஞ்சு போயிடும். தட்ஸ் ஹவ் வி யூஸ் டு டூ அந்த காலத்துல. ஃபார்மட் பண்றதுன்னு பேரு. அது கீழே வந்து தனியா அழிக்கிறது. அது போல இந்த உலகிலே என்னென்ன கருமங்கள் செய்து வினைகள் நேர்ந்ததோ, அந்த வினைகளை அழிப்பதற்கு இங்கேதான் வந்து பிறக்க வேண்டும். இங்கேயே பிறந்து அதை அழிக்க வேண்டும். அப்படி அழிக்கணும்னா இன்னொரு வாட்டி வரணும், அவ்வளவுதான். another time we have to come, keep on coming. அப்ப இறைவன் கொடுக்கக்கூடிய துன்பங்கள், அன்னை என்ன செய்கிறாள்? இந்த துன்பத்தை கொடுத்து உன்னுடைய வினைகளை அறுக்கிறாள், துன்பங்களை கொடுத்து வினையை நீக்குகிறாள். அது ஆக்கமுள்ள பயனாக மாறுகிறது. அப்ப இது எல்லாத்தையும் பொருத்தி பார்க்கக்கூடிய வார்த்தைகளாக பாரதி இங்கே படைக்கிறான். அன்பு வடிவாகி நிற்பள், துன்பமா தும் துன்பலாம் அவள் இழைப்பள். இழைப்பள்ங்கிறது ஒரு அருமையான வார்த்தை. ஆக்க நீக்கம் யாவும் அவள் செய்கை, இதை ஆர்ந்துணர்ந்தவர்களுக்குண்டு உய்கை. உய்கைனா உய்வு. ஆர்ந்துணர்ந்து என்று சொன்னால் தேடி பார்த்து உணர்ந்து, ஆர்ந்து உணர்வது, அனுபவத்தினாலே உணர்வது. இதை ஆர்ந்து, இதை ஆர்ந்து உணரக்கூடிய, அனுபவத்தினாலே உணரக்கூடியவர்களுக்கு உண்டு உய்கை, உய்வு உண்டு. உய்வு உண்டு என்று சொன்னால் வாழ்க்கையினுடைய லட்சியத்தை அவர் பெறுவார்கள். அவள் அன்பு வடிவாக இருந்தாலும் துன்பத்தை இழைக்கிறாள். ஆனா இது முரண் இல்லை என்பதற்காக இந்த வார்த்தைகளை சொன்னேன். உய்கை என்பது உய்ய வேண்டியது. அடுத்தது ஆதியாய் அனாதியாய் அகண்ட அறிவாவள். அறிவாவள், அறிவாள் இல்ல, அறிவாவள். சரியா பார்க்கணும் அது. ஆதியாய் அனாதியாய் அகண்ட அறிவாவள். அது என்ன ஆதியாய் அனாதியாய்? ஆதியிலே இருந்தாலும் சொல்கிறோம். பிரம்மம் என்பது ஆதியிலே இருக்கிறது என்று சொல்கிறோம். அது வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்கு தான். அப்ப ஆதினா ஒரு காலத்துல இருந்தாங்களா? அனாதி அது. அதுக்கு ஆதியே கிடையாது. ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. அப்படி ஆதி அந்தம் எதுவும் இல்லாத எல்லையற்ற பரம்பொருளா இருக்கக்கூடிய பிரம்மம் இருக்கிறதே, அந்த பிரம்மத்தை பேசுகிறான். ஆதியாய் அனாதியாய் அகண்ட அறிவாவள். அதை விட ஒரு அருமையான இடம் இந்த பாரதி சொல்கிறானே, இது அடிக்கோடு இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட். இந்த இந்த பாட்டிலே எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். ஆதியாய் அனாதியாய் அகண்ட அறிவாவள் உந்தன் அறிவுமாவள் மேனியிலோர் செய்கை, அவள் ஆனந்தத்தின் எல்லையற்ற பொய்கை. அவன் சொல்றான், உந்தன் அறிவு அவள் மேனியிலோர் சைகை.
இந்த உந்தன் அறிவு என்பது வந்து ஒண்ணுன்னா ஒண்ணு மட்டும் இல்ல. துரை தனிபாலன் அறிவு, சுந்தரராஜன் அறிவு, சாய் கணேசன் அறிவு, இப்படி ஒன்றன் இல்ல. ஒன்றன் அறிவுன்னா உலகத்தறிவு. இந்த உலகத்தினுடைய அறிவு எல்லாம் அன்னையினுடைய மேனியினோர் சைகை. என்ன சார் இப்படி? இது மாதிரி எப்படி சொல்ல முடியும்? இது இருக்கலாம். இன்னொன்னு சொன்னா, போன வாட்டி சொன்னேன், சக்தி என்பது சக்தி வெள்ளத்திலே ஞாயிறு ஒரு குமிழி என்று சொன்னான். ஓ, உங்களுக்கு தெரியும், கவிஞர்கள் அளவை பத்தி சொல்லும் போது கவிஞர்கள் கற்பனையை ஓட்டுவார்கள். நான் பலமுறை சொல்லிருக்கிறேன், கம்பராமாயணத்துல வரக்கூடிய இடத்தை நான் சொல்லியிருக்கிறேன். நீங்க ஏகேவி வரல, வந்திருந்தா அவரும் ரசிப்பார், அவருக்கே தெரிஞ்சிருக்கும் அது. தோளோடு தோள் செல தொடர்ந்து நோக்கூரின் நாள் பல கழியுமால் என்று கும்பகர்ணனுடைய உயரத்தை சொல்றான் கம்பன். கும்பகர்ணன் எவ்வளவு உயரத்துல இருக்கான், எவ்வளவு பெரிய ஆளவன், பாலா மாதிரி இருக்கான். அப்படின்னா அவன் பார்த்த மலை பார்த்தான், சின்ன மலை, பரங்கி மலை, திருப்பரங்குன்ற மலை, அவனுக்கு தெரிஞ்ச மலையை நினைப்பான். அதுக்கு கம்பன் ஒரு ஐடியா சொல்றான், இப்படி நினைச்சுக்கடா. அவன் நிக்கிறான், கும்பகர்ணன் நிக்கிறான், அவனுடைய தோல்ல இருந்து, இந்த இடது தோல்ல இருந்து வலது தோல் வரைக்கும் தோளோடு தோல் சில தொடர்ந்து நோக்குறீன், கண்ணை கூட இமைக்கிறது இல்ல, அப்படியே கேப் விடுறது இல்ல. இப்படி அவனுடைய தோலை பார்த்து கொண்டே, கண்ணிமைக்காது பார்த்து கொண்டே வந்தால் அது பார்த்து முடிவதற்கு பல நாட்கள் ஆகும் அப்படின்னா. இதோட எப்படி சார் சொல்ல முடியும்? வாட் அ ஒண்டர்ஃபுல் வே. கவிஞர்கிட்ட தான் முடியும் அது. தோளோடு தோல் செல தொடர்ந்து நோக்குறின் நாள் பல கழியுமால். நான் ரொம்ப ரசித்த இடம் அது. அது மாதிரி ஹிரண்யகசிபு இப்ப சொல்லுவான். ஹிரண்யகசிபு பத்தி பேசும்போது கம்பன் சொல்லுவான், ஹிரண்யகசிபனால உலகத்துல குளிக்கவே முடியாதுன்னா. அவர் சொன்னா, அதனால தான் சார் அரக்கனா இருக்கான், குளிக்க மாட்டான். அப்படி இல்லை, அவனுக்கு குளிக்கிறதுக்கு இடம் கிடையாதுங்க. ஏன்னா ஒரு இடத்துல நிக்கணும். அது அவனுக்கு உடம்புல குளிக்கிற மாதிரி, அவன் உடலுக்கு ஏத்த மாதிரி, அவ்வளவு விஸ்தீர்ணமான உடம்புக்கு ஏத்த மாதிரி தண்ணி எடுத்து குடிக்கணும். அவன் எப்படி குளிப்பானா, நின்னுட்டு அப்படியே வந்து மேல கையை தூக்கி குத்துவானா. அது குத்தினா இந்திரலோகத்துல போய் அது இடிச்சு அங்க இருக்கக்கூடிய பொய்கள் ஷவர் பாத் மாதிரி அவன் மேல விழுமா. அங்கிருந்து கீழே நின்று இப்படி டமால்ல குத்திட்டு விழுவானா. இது அதீதமான கற்பனை. இப்படிலாம் இருக்குமான்னு கேட்டா, இல்லாத ஒன்றை, பார்க்க முடியாத ஒன்றை, அருவமான ஒன்றை உருவத்திலே காட்டக்கூடிய இந்த கற்பனை விஷயத்துல கவிஞர்கள், கம்பன் சக்கரவர்த்தி. ஆனா அந்த சக்கரவர்த்தி தாண்டி பாரதி இங்க ரொம்ப போற போக்குல எளிதா சொல்ல போறான்டே. இந்த உலகத்தினுடைய மொத்த அறிவு இருக்கிறதே, அது அவள் மேனியிலோர் சைகை. மேனியிலோர் சைகைன்னா அர்த்தம், இப்ப நம்ம மேனியில ஒரு சைகை அப்படின்னா நம்ம பேசுறது, உடம்புல லேசா ஒரு, இப்படி லேசா ஒரு தலை செய்த ஒரு சைகை. சார் உள்ள வரலாமா, பிரின்சிபால் உட்காந்துருக்காரு, ரூம்குள்ள உட்காந்துருக்காருன்னா உள்ள வரலாமான்னு பையன் கேட்கறான். உடனே எழுந்து வாங்கலாம் சொல்லி போறது எல்லாரும். போ, செய்கை காட்டும், போ. வீட்டுல வேலை பண்ணி முடிக்கிறான், போலாமா, வீட்டுக்கு போலாம். ஒரே ஸ்மால், பேச்சு கீச்சு ஒண்ணுமே கிடையாது. அப்போ இவனுடைய பேச்சு, எழுத்து, இது போன்ற ஆயிரக்கணக்கான டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் நாலேஜ் இருக்கக்கூடிய ஒருவன், அவனுடைய அறிவிலே இந்த சைகை என்பது ஒரு சிறு துளி. சக்தி வெள்ளத்துல ஞாயிறு ஒரு குமிழி மாதிரி சைகை என்பது ஒரு சின்ன ஒரு ஃபிளீட்டிங் மூமெண்ட். சைகைன்னு அப்படியே காட்டிட்டு இருக்க மாட்டான். இது இந்த என்ன ரீப்ளே பண்றானே கிரிக்கெட்ல, அந்த மாதிரி திருப்பி அப்படியே ஸ்லோ மோஷன்ல காட்ட போறது இல்ல. அ- அது தலையசைப்பா இருக்கலாம், விரல் நுனியா இருக்கலாம். யூ மைட் ஹவ் சீன் த கண்டக்டர்ஸ், வெஸ்டர்ன், வெஸ்டர்ன் ஹார்மோன் இது பண்றாங்களே, அதில் வந்து இப்போ இளையராஜா போயிட்டு வந்து எல்லாம் பார்த்தோம், அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். ஆர்கெஸ்ட்ரல், அதுல முன்னாடி உட்காந்து ஒருத்தன் வந்து ஜுபின் மேத்தான்னு இருந்தான். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்டக்டர் தி வேர்ல்ட். அப்படி கையாட்டும், சின்ன குச்சி மாதிரி வச்சுருப்பான். இப்படி தாண்டினா இந்த பக்கம் ஒரு 100 வயலின் உயிர் பெற்று கத்தும். இந்த பக்கம் எப்படின்னா, இங்க ட்ரம்ஸ் செக்ஷன் இதுவாகும், அந்த பக்கம் இன்னொரு செக்ஷன், இப்படியுமா அவன் கையசவிலே இசை உயிர் பெற்று அந்த அரங்கையே நிறைக்கும். இட்ஸ் பியூட்டிஃபுல் வே. ராஜு பரதன் என்ற ஒரு அற்புதமான கிரிட்டிக், he has written about Zubin Mehta's wonderful way of conducting a music. அதுல இது மாதிரி எழுதுவான். அதுல ஒரு லைன் இது மாதிரி வரும், he he moved his band like a magician and 100 violins came into life அப்படின்னு எழுதுவான். படிச்ச அந்த காலத்து ஞாபகம் இருக்கு. அது மாதிரி வந்து அதுதான் ஞாபகம் வந்து எனக்கு. சக்தியுடைய ஒரு சின்ன ஒரு சைகை, அதுதான் அந்த உலகத்தினுடைய மொத்த அறிவும். அதுதான் கல்லுல இருந்து எடுத்து எழுதி, கல்லுல ஆயுதம் பண்ணதுல இருந்து இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல வச்சிருந்து ஏஐ. ஏஐ என்ன சார் தான் வரப்போறது, எல்லாமே நம்ம தாண்டி எல்லாம் ஏஐ தான் வந்து ஆல் பவர்ஃபுல் ஏஐ. அது வரைக்கும் என்னன்னா ஒரு சைகை. இந்த உலகத்தினுடைய மொத்த அறிவும் அந்த அம்மா இருக்கால பராசக்தி, அவளுடைய ஸ்மால் சைகை அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம் அது.
அந்த செய்கை அவள் ஆனந்தத்தின் எல்லையற்ற பொய்கை. இது என்ன இது வேடிக்கையா இருக்கு, முரண். எல்லையற்ற என்று சொன்னதுக்கு அப்புறம் பொய்கை என்று சொல்கிறான். அந்த ஆனந்தத்தின் எல்லையற்ற பொய்கை. அதுல ஏன் அப்படின்னா, ஏன் பொய்கை என்று சொன்னான் என்பதற்கு ஒரு ஆனந்தத்தின் எல்லை. இந்த பொய்கையில தான் என்ன ஆகும், இந்த பொய்கை என்பது அது ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்தாலும் அதிலே நிகழக்கூடிய ஒரு சிறு சைகை, ஒரு அசைவு இருக்கிறதே, அது வளைய வளையமா போய்க்கொண்டே இருக்கும். ஒரு சின்ன சில்லு எடுத்து இப்படி போட்டா போறோம், அமைதியா இருக்கும் பொய்கை. அதுல சின்ன ஒரு ஓட்டாஞ்சில்லியை தூக்கி இப்படி போட்டா அது கீழே இறங்கும். அது கீழே இறங்கி கொண்டிருக்கும். சைடுல வளையம் வளையமா போய்க்கொண்டே இருக்கும். தி ஆக்டிவிட்டிஸ் கோ ஆன். அப்போ ஒரு ஆனந்தத்திலே, அன்னையுடைய பார்வையிலே இந்த உண்மையை அறிந்து கொண்டால் அந்த ஆனந்தம் எல்லையற்று நமக்குள்ளே வந்து சேரும் என்பதை பாரதி எழுதுகிறான். ஆதியாய் அனாதியாய் அகண்ட அறிவாவள், உந்தன் அறிவும் அவள் மேனியிலோர் செய்கை, அவள் ஆனந்தத்தின் எல்லையற்ற பொய்கை. மறுபடி பார்க்கலாம். இன்பவடிவாகி நிற்பள். அடுத்த லைன். இன்பவடிவாகி நிற்பள், துன்பெலாம் அவள் இழைப்பள், இதெல்லாம் அவள் புரியும் மாயை. இதுல வந்து ஒரு இந்த ஆயுத எழுத்து இருக்கிறது. இஹ்தலாம். இஹ்தலாம் அவள் புரியும் மாயன்னு இருக்கும். அது படிக்கும்போது நாங்க என்ன பண்ணுவோம், அந்த இடத்த ஈன்னு படிச்சுடுறது, நெடில போட்டுறது. அது இஹ்தலாம்னு படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எப்படி படிக்கணும்னா, இன்பவடி வாகி நிற்பள், துன்பெலாம் அவள் இழைப்பள், இதெல்லாம் அவள் புரியும் மாயை, அவள் ஏதுமற்ற மெய்ப்பொருளின் சாயை. இங்க மாயைன்னு கான்செப்ட் கொடுக்குறான். இது ரொம்ப நின்று கேட்க வேண்டிய இடம். இதுக்கு தான் நான் உங்களுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் வச்சிருக்கேன். அன்னை மாயை என்று சொல்கிறான். அவள் இன்ப வடிவாக நிற்பாள், துன்பெல்லாம் அவள் கொடுக்கிறாள். அவன் முன்னாடியே சொன்னான், இதெல்லாம் அவள் புரிய மாயை. இப்ப நான் என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன் இதுல, இந்த பாட்டு வரதுக்கு முன்னாடி நான் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் என்ன? இன்பமும் துன்பமும் ஒன்றுதான். இன்பம் துன்பத்துக்கு காரணம், துன்பம் இன்பத்துக்கு காரணம். மாறி மாறி வருகிறது வினைகளை போக்குவதற்காக. அன்னை, அன்பின் வடிவாக இருக்கக்கூடிய அன்னை, அந்த அன்பினாலே இதை செய்கிறாள் என்று சொன்ன. பாரதி சொல்கிறான் அடுத்ததுல, அது மாயை. இந்த மாயை தானே இது. இதெல்லாம் அவள் புரியும் மாயை. அவள் செய்கின்ற மாயை, அவள் ஏதுமற்ற மெய்ப்பொருளின் சாயை. வந்து ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இருந்தார், கேள்விப்பட்டிருக்கலாம். ஜெயண்ட் ஃப்ரம் நெல்லை மாவட்டம். அவர் நிறைய நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார். தமிழ் வளர்த்த சான்றோர்ல நான் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதரை பத்தி பேசினேன். அதுல இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதருடைய பரம்பரையிலே வந்தவர் நமது சிவசங்கரி அம்மா அவர்கள், எழுத்தாளர் சிவசங்கரி அவர்கள். எனவே அவரிடம் போயிட்டு நிறைய விஷயம் அவங்களை பத்தி பேசுவதற்காக நான் கேட்டு தெரிந்து கொண்டு வந்தேன். அவர் ஒரு பாட்டு எழுதியிருக்கார். அந்த பாட்டு என்னன்னா, ஆருக்கும் அடங்காத நீலி பொன்னம்பலத்தில் ஆடுகின்ற காளி. அவ ஊர்ல இருக்கிற காளியை பத்தி எழுதியிருக்கிறார். யாருக்கும் அடங்காத நீலி இந்தம்மா, பொன்னம்பலத்தில் ஆடுகின்ற காளி. காளி மேல பாட்டு இருக்கிறார். காளிதாசன் மட்டுமல்ல, பல பேர் காளி மேல எழுதியிருக்கா. கர்நாடக இசை உலகிலே காளி பத்தி எழுதிய பாடல்கள் ரொம்ப கம்மி. காளி என்று வரக்கூடியது. தீட்சிதர் நிறைய அன்னையை பத்தி பண்றாரு, இல்ல காளி என்ற சப்தம் வரும். ஆனா தமிழ்ல வந்து காளி என்ற சப்தத்தோடு பாடக்கூடிய பாடல்கள் குறைவதில்ல. நீங்க யூடியூப்ல போய் கேட்கலாம். சஞ்சய் பாடியிருக்கார், சஞ்சய் சுப்பிரமணியம் பாடிருக்கார், டிஆர் சுப்பிரமணியம் பாடிருக்கார். அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். பேகடால் தான் அது. ஒரிஜினல் டியூன் வந்து பேகடா. சில பேர் மாத்தி பாட்டிருக்காங்க. ஆருக்கும் அடங்காத நீலி உன் அம்பல தாடிய காளி, யாருக்கும் அடங்காத நீலி. அதுல எழுதுறாரு அடுத்ததுல, பாருள் பரபிரம்மத்தை அடக்கிய சாயை, பாருள் பரபிரம்மத்தை அடக்கிய சாயை, பாடும் விதங்களாலும் அறியாத மாயை, யாருக்கும் அடங்காத நீலி அவள்.
பொன் அம்பல தாடிய காளி அப்படின்னு ஒரு பாட்டு. நான் பாடுறதெல்லாம் சரியா பாடுறது இல்லை, யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. கர்நாடக இசை தெரிஞ்சவா என் பையனே ஒத்துக்க மாட்டான், எப்ப தப்பா தப்பா பாடுறேன்ப்பா. நான் பாடுறதுக்குன்னு சொல்ல, அந்த இசையில ஆர்வம் இருக்கிறதா சொல்றேன். அந்த பாட்டுல அந்த காலத்துல அவர் எழுதியிருக்கார், பாருள் பரபிரம்மத்தை அடக்கிய சாயை. சாயை இஸ் அதனுடைய அதனுடைய நிழல், அதனுடைய பிம்பம். பரபிரம்மத்தினுடைய சாயையாக காளி இருக்கிறாள். அவள் யார் என்று கேட்டால், பாடும் வேதங்களாலும் அறியாத மாயை. அப்ப அறிவுக்கு ஆப்போசிட் வந்து மாயை. ஆகவே இந்த மாயை பற்றி மிகப்பெரிய அளவிலே பாரதி பேசுகிறார். பாரதி சொல்ற இடத்தை நான் காட்டுறேன். முதல்ல பாரதி நிறைய எழுதியிருக்கிறார். உரைநடையில பாரதி எழுதினது நான் படிக்க, இதுக்கு வேண்டி படிக்க படிக்க அவர் எழுதுறார். அதுல முக்கியமா என்ன தெரியணும் உங்களுக்கு, பௌத்த மதம் என்று ஒரு மதம் இருந்தது. இப்ப இருக்கு, சில இடங்கள்ல இருக்கு. ஆனா அது பிறந்த நாடு வந்து இந்தியா. இந்தியால இப்ப இல்ல. இப்ப வந்து அந்த பௌத்த மதத்துல இருக்கேன்னு சொல்றது சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன, அது யாருக்கும் அது ஐடியாவே இல்லை. ஆனா முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னா சூன்யவாதம். அந்த சூன்யவாதத்தை நிராகரிப்பதற்காக ஆதிசங்கரர் மாயாவாதத்தை ஒரு தர்க்க நெறியாக கொண்டு வருகிறார். ஏன்னா எல்லாமே சூன்யத்துல இருந்து இட்ஸ் ஃப்ரம் வாய்டு. அப்ப இந்த வாய்டுங்கிறது வாய்டு இல்ல, அது ஒரு மாயை என்று வாதத்திலே அவர் கொண்டு வருகிறார். அப்ப வந்து சங்கரர் என்ன பண்றார், பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யா என்பதுதான் சங்கரனுடைய வாதம். பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யா. பிரம்மம்ங்கிறது உண்மை, ஜகத் என்று சொல்லக்கூடிய உலகம் மித்யா மாயை என்று சொன்னது. இதுல என்ன பண்ணாங்க எல்லாரும் வந்து, பிரம்மம் உண்மையை மறந்துட்டு ஜெகத் மித்து நிறைய பேர் எடுத்துட்டான். இதுதான் வந்து சங்கரர் வந்து ஜெகமெல்லாம் மாயை என்று சொல்கிறார் என்பதான் சொன்னார். அதனுடைய நிழலாக இது இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். ஆகவே பௌத்த மதத்தினுடைய சூன்யவாதத்தை மறுப்பதற்காக அவர் கொடுத்த அந்த மாயை என்ற தத்துவம் இருக்கிறதே, மாயாவாதம், அதை சரியாக யாரும் புரிந்து கொள்ளவில்லை. அப்போ பாரதி வந்து என்ன பண்றார், பதஞ்சலி யோக சூத்திரம் அதுல பாரதி எழுதுறார். இப்படி வந்து அஹ், அதுல வித்தியாசமா எழுதுறார். என்ன அப்படின்னா, மாயை பற்றி பல இடங்கள்ல நானே உங்களுக்கு சொல்றேன், பல இடங்கள்ல பல விதமா பேசுறார். அதுல முக்கியமாவது வந்து அவர் ஆதிசங்கரன் பெயரையே குறிப்பிடுகிறார். இதுல மாயையாவது யாதெனில் சர்வ மங்களமாகிய ஜகத்தில் ஜீவன் தன் கற்பனா சக்தியால் ஏற்படுத்தி கொள்ளும் தீமை. பாரதி மாயைங்கிறது வந்து என்ன எதிர்பார்ங்க, மாயையாவது யாதெனில் சர்வமங்களமாகிய ஜகத்தில் ஜீவன் தன் கற்பனா சக்தியால் ஏற்படுத்தி கொள்ளும் தீமை. இது ஓர் விதத்தில் சங்கராச்சாரியார் சொன்ன லட்சணத்துக்கு பேதப்பட்டது. மாயை தவிர ஜகத்தே இல்லை என்று சங்கராச்சாரியார் சொன்னார். சர்வமங்களமாக ஜகத்தில் ஜீவன் கற்பனையால் இதை கொண்டால் அது தீமை என்று நாம் சொல்கிறோம் என்று பாரதி எழுதுகிறார். அது மட்டுமல்ல, மாயை பற்றி ஒரு பெரிய ஒரு கட்டுரை அவர் எழுதுகிறார். அந்த அதிலிருந்து சில வரிகளை நான் படித்து காட்டுகிறேன். அதில் எழுதுறார், அது மட்டும் இல்ல, மாயையை பழித்தல் என்ற ஒரு பாட்டு எழுதுறார். சித்தன் தெளிவனும் தீயின் முன் நிற்பாயோ மாயையே, இந்த தேகம் பொய் என்று உணர் தீரரை என் செய்வாய் மாயையே என்றும் எழுதுகிறார். இவர் மாயையை பழித்தல் என்று மாயையை பழிக்கிறார் ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல பாடல் திரட்டுல வரும்போது மாயை பற்றி அவர் எழுதுகிறார். இந்த மாயை பாட்டும் பின்னாலே நிற்பதுவே நடப்பதுவே என்று பாப்புலர் பாரதியார் படத்துல நீங்க பார்த்திருக்கலாம். இந்த விளக்கத்தை தான் நீங்க சொல்ல இருக்கிறேன். ரெண்டு நிலையை எடுக்கிறார் பாரதியார். ஏன் என்று சொன்னால், இந்த மாயை என்ப இந்த சக்தியை புரிந்து கொள்ள வேண்டும். அது எழுதுகிறார், முன்னுரையில் எழுதுகிறார், இந்த உலகமே பொய் என்று நமது தேசத்தில் ஒரு சாஸ்திரம் வழங்கி வருகிறது. அதான் ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருந்தாலும் நல்ல வார்த்தையினாலே சாட்டை அடி கொடுக்கக்கூடிய வரிகளைத்தான் பாரதி எழுதுகிறார். சாதாரணமா இல்ல. இன்னைக்கெல்லாம் இருந்தா பேஸ்புக்ல விட பிரமாமா எழுதுவார் நினைக்கிறேன் அவர். நமது தேசத்தில் ஒரு சாத்திரம் வழங்கிக்கிறது. சன்னியாசிகள் இதை ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்கட்டும். சன்னியாசிகள் இதை ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்கட்டும். அதை பற்றி இந்த நிமிஷம் எனக்கு வருத்தம் இல்லை.
குடும்பத்தில் இருப்போருக்கு அந்த வார்த்தை பொருந்துமா? நடு வீட்டில் உச்சரிக்கலாமா? அவச்சொல் என்றோ இப்படி கேட்கிறாருங்க. இந்த உலகம் மாயன்னு சொல்லிட்டு வீட்டுல நடு நடு வீட்டுல நின்று சொல்லலாமா? இது அவச்சொல் என்றோ? நமக்கு தந்தை வைத்து விட்டு போன வீடும் வயலும் பொய்யா? தங்கச் சிலை போலே நிற்கிறாள் மனைவி. நமது துயரத்துக்கெல்லாம் கண்ணீர் விட்டு கரைந்தாள். நமது மகிழ்ச்சியின் போதெல்லாம் உடல் பூரித்தாள். நமது குழந்தைகளை வளர்த்தாள். அவள் பொய்யா? குழந்தைகளும் பொய்தானா? பெற்றவரிடம் கேட்கிறேன், குழந்தைகள் பொய்யா? நமது வீட்டில் வைத்து கும்பிடும் குலதெய்வம் பொய்யா? அந்த பாட்டு தான் உங்களுக்கு தெரியும். நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே என்ற பாடலை அவர் பாடுகிறார். அப்போ இந்த பாடலுக்கு எழுதிய விட்ட பிறகு பாரதியார் பின்னுரை எழுதுகிறார். அதுல பாரதி எழுதுகிறார், முதற் பாட்டிலே நிற்பது நடப்பது முதலிய உலகில் தோன்றும் வடிவங்கள், நிற்பதுவே நடப்பதுவே எழுதுறாரு, உலகில் தோன்றும் வடிவங்கள், கற்பது கேட்பது முதலியன செய்கைகள். மூன்றாம் பாட்டிலே கோலமும் பொய்களோ அங்கு குணங்களும் பொய்களோ என்பது தெளிவாக சொன்னால், தேளின் உருவம் மாத்திரம் பொய்யா, அது கொட்டுவதும் பொய்தானோ என்ற கேள்வி. ஒரு தேள் பொய்யும் சொன்னா கொட்டினா ஒத்துக்கிறியாது. தேளும் பொய்னா அது கொட்டுறது பொய்யா தானே இருக்கணும். அது மட்டும் எப்படி நிஜமா இருக்கு? எப்படி வாதம் பண்ற பாரு. உலகம் பொய், அது மாய. தராசுன்னு ஒரு அவருடைய இது கட்டுரை, அந்த தராசுல எழுதுறார். இந்த மாயை பற்றி விளக்கத்தை பாரதி எழுதுகிறார். உலகம் பொய், அது மாயை, அது பந்தம், அது துன்பம், அது விபத்து, அதை விட்டு தீர வேண்டும். இந்த வார்த்தைகள் எங்கே பார்த்தாலும் அடிபடுகிறது. ஒரு தேசத்தில் படித்தவர்கள், அறிவுடையோர், சாஸ்திரக்காரர் எல்லோரும் ஒரே மொத்தமாக இப்படி கூச்சலிட்டால் அங்கே லௌகிக காரியங்கள் வளர்ந்தேருவா? எந்த தியாகம் போனாலும் எல்லாரும் மாயையை பத்தி சாஸ்திரம் படிச்சவன் பண்டித எழுதுறவெல்லாம் எழுதிட்டு இருக்கான். இப்படிதான் சொன்ன இந்த நாட்டு உருப்படுமா? மனம் போல் வாழ்க்கை என்றோ? எது மனமோ அது வாழ்க்கை. பூர்வ மதாச்சாரியர் பாரமார்த்தியமாக சொல்லி போன வார்த்தைகளை நாம் ஓயாமல் லௌகிகத்திலே சொல்லிக் கொண்டிருப்பது சரியா? வெகுஜன வாக்கு நமது தேசத்தில் பலித்து போய் விடாதா? பாரதியாருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இப்படியே பல பேர் எல்லாம் மாய மாய சொன்னா இதுவும் மாயா போயிடும்டா. நல்ல வார்த்தையை சொல்லி பழகு. வெகுஜன வாக்கு நமது தேசத்தில் பலித்து போய் விடாதோ? இகலோகம் துன்பம் என்று நம்பினால் அது துன்பமாகத்தான் முடியும். எப்படி எழுதுறா பாருங்க. இகலோகம் துன்பம் என்று நம்பினால் அது துன்பமாகத்தான் முடியும். இந்த உலகம் இன்பம். இதிலுள்ள தொழில், வியாபாரம், படிப்பு, கேள்வி, வீடு, மனைவி, மக்கள் எல்லாவற்றிலும் ஈசன் அளவிறந்த இன்பத்தை கொட்டி வைத்திருக்கிறான். விதிப்படி நடப்போர் இந்த சுகங்களை நன்றாக அனுபவிக்கிறார்கள். ஈசனுடைய விதி தவறும் கூட்டத்தார் துன்பம் அடைகிறார்கள். இஸ் வெரி கிளியர் அபவுட் இட். இதெல்லாம் படிச்சாதான் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா என்று பாரதி பாடுகிறானே, இந்த பாட்டினுடைய பொருள் வழங்கும். வெறுமனே அந்த பாட்டை 50 வருஷமா கேட்டு இருக்கோம். எத்தனை கோடி வைக்குதா இறைவா எல்லாம் பாடுறாங்க. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா, 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 எத்தனை கோடி இன்பம். இது கூட கோடின்னு நம்ம ஊர் தான் சொல்லலாம். எங்க ஊர்ல நெல்லை பக்கம்லாம் எத்தனை கோடி கோடின்னு சொல்ல மாட்டான், கோடி என்று சொல்வார்கள். அப்படி பாடக்கூடிய பாட்டு பாரதியோட அற்புதமான பாட்டு. அது இப்பதான் புரியுது ஏன் அப்படி எழுதினான்னு. பிரம்மானுபவத்தில் முடிந்த உண்மை நிலையில், பாரமார்த்திக நிலையில் கூறப்படுவது வேறு, லௌகிக நிலையில் அதாவது உலக நடை அனுபவ நிலையில் கூறப்படுவது வேறு எனும் இரு நோக்குகளை பாரதியார் மேலே சுட்டி காட்டுகின்றார். இல்லறத்தனாக இருந்து கொண்டு எல்லாம் கனவு என்பதாக கொள்கை நல்லதல்ல என்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூறுகிறார். அப்போ இந்த மாயை என்பதை பற்றி இவ்வளோ இவ்வளோ விரிவான விஷயத்தை பாரதி திங்க் பண்ணி எழுதியிருக்கிறான் அப்படின்னா, அதை இந்த சக்தியிலே ஏன் கொண்டு வைக்கிறான்? என்னுடைய காரணம் மறுபடியும் அங்குதான் வருகிறது. பாரதி எப்படி எழுதக்கூடிய தெய்வ பாடல்கள் எல்லாம் தேசத்துக்கான நலத்துக்குரிய பாடல்களா விளங்குகிறதோ, இதுல இன்னொன்னு சொல்ற, அதாவது விவேக சூடாமணி, விவேக சூடாமணியில சங்கரர் எழுதுகிறார், மாயை பற்றி எழுதுகிறார். மாயை பற்றி எழுதக்கூடிய ஒரு ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. அதுல எழுதுகிறார், மாயா நிரூபணம். இந்த மாயா நிரூபணத்துல அவ்யக்த நாம்னி பரமேச சக்தி அநாத்ய வித்யா திரிகுணாத்மிகா பரா காரியானுமேயா சுதிவைய மாயா யயா ஜகத் சர்வமிதம் பிரசூதே. இதுக்கு என்ன பொருள் என்றால், மாயைக்கான குணத்தை கூறுகிறார் சங்கராச்சாரியார். என்ன என்றால்,
அது வந்து முதல்ல அதனுடைய குணம் வந்து அவ்யக்தம். இந்த அவ்யக்தம் என்று சொன்னால் என்னன்னா யாருக்கும் புலப்படாது, அதுக்கு பேர் அவ்யக்தம். ரெண்டாவது அனாதி, அது அனாதியாக இருக்கிறது. மூணாவது வந்து அஜ்ஞான வடிவம். நாலாவது வந்து முக்குணம் கொண்டது. முக்குணம்னா என்ன? தமோ குணம், ரஜோகுணம், சத்துவகுணம் என்று மூன்று வகையான குணங்களை கொண்டது. இன்னொன்னு வந்து பரமேச சக்தி, பரம பரம பரமசக்தியினுடைய பரமேசனுடைய சக்தியாக விளங்கக்கூடியது. நாலாவது அஞ்சாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அது எழுதுறாரு அதுல, காரியானுமேயா என்று ஒரு வார்த்தை வருது. அனுமேயம் என்று சொன்னால் அதுக்கு உதாரணம்னு அர்த்தம். காரியானுமேயம் என்று சொன்னால் செயல்களாலே மட்டும் அறியப்படுவது. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார் இங்க அறிஞர் இவர். இதுல இருந்தார், அண்ணா இருந்தார். அண்ணான்னு சொல்லிட்டு, அண்ணான்னா நீங்க நினைக்கிற அண்ணா இல்ல, இவர் வந்து எத்தனையோ உரைகள் எழுதினார் அறிஞர். இந்த இந்த அறிஞர் வேற. அண்ணா அவர்கள் எங்க மடத்துல வந்து நிறைய நூல்கள் போட்டார்கள், சம்ஸ்கிருத நூல்கள் போட்டார்கள். அதுக்கெல்லாம் வந்து அண்ணா அவர்கள் எழுதியிருக்கிறார் உரை. அந்த உரையில் அவர் எழுதுவார், காரியமயன்னா சொன்னா எலக்ட்ரிசிட்டி தான் எக்ஸாம்பிள் சொல்லுவார் அவர். எலக்ட்ரிசிட்டி கண்ணுக்கு தெரியாது, செயல்களினாலே இருப்பதை உணர்கிறோம். சோ காரியானுமேயா என்பது மாயைக்கு சொல்வது என்ன என்றால், அது செயலினால்தே தெரியும், உருவத்துல தெரியாது. இத்தனை சொல்லுகிறார் இதுல. இத்தனை சொல்லி முடித்த பிறகு அதை ஒவ்வொன்றா விரிவுபடுத்தி கொண்டிருக்கிறார். இந்த மாயையினுடைய சாயை இப்ப வச்சு பாருங்க, அதுக்கு உருவம் கிடையாது, அதுக்கு உருவம் இல்லை. அது பராசக்தியினுடைய இயல்பு, பராசக்தி இயல்பு. இது அஜ்ஞானம், அது ஞானம். அப்போ நான் ஒருத்தர் கேட்டார், சார் மாயைங்கிறது தெரியாது, கண்ணுக்கு தெரியாதுங்கிறார். கடவுளும் கண்ணுக்கு தெரியல, அப்போ எதுதான் கண்ணுக்கு தெரியும்? அதான் பாரதி சொன்னான், கண்ணுக்கு தெரிய நம்புடா, இந்த நம்பிக்கையிலிருந்து அந்த நம்பிக்கைக்கு போ. இதை நம்பினவன் தான் அதை நம்புவான். அப்ப பாரதியுடைய தாட் இருக்க, தாட் ப்ராசஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எவ்வளவு அருமையா சொல்றான் பாருங்க, இதை நம்பு, அப்பதான் அதை நம்ப முடியும் என்று சொன்னதுல அது அடுத்த லைன்ல அதை எழுதுகிறான். எண்ணியே ஓம் சக்தி என்னும் புண்ணிய முனிவர் நித்தம் எய்துவார் மெய் ஞானம் என்னும் தீயை எரித்து எற்றுவார் இந்நானெனும் பொய்ப்பேயை. அப்போ ஒரு விஷயம் நமக்கு தெளிவாருது. என்ன அப்படின்னா, இத்தனை நேரம் வந்து அஹ், மாயை பொய் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த மாயை உண்மை என்று சொன்ன பாரதி, இந்த நான் எனும் பொய், பொய்ங்கிறது நான் தான், மாயை இல்லை என்று ஒரு இடமாற்றம் கொடுக்கிறார். இது வந்து கொஞ்சம் ரொம்ப தத்துவமான விஷயம். பாரதி வந்து அதை வந்து மிக எளிமையாக சொல்லுகிறார். அப்ப என்ன சொல்றான், அதுல ஆங்கில கட்டுரையில் எழுதுறான், நீ வந்து இந்த நான் இல்லை என்று சொல்லு, அது சொல்ல முடியல உனக்கு. காணில் திரியும் விலங்கலாம் நான், நான் எனும் வானில் திரியும் புள்ளலாம் நான், அவனுடைய கவிதை இருக்கிறது, எல்லாம் நான் என்று சொல்லிடு. நான் என்பது பொய் அல்ல, நான் என்பது பொய் என்று சொல்லையை நான் என்பதுதான் எல்லாம் என்று மாற்றி விட்டான் அந்த கவிதையில. அந்த கடை உங்களுக்கு தெரியும், வானில் திரியும் புள்ளலாம் நான் என்று அந்த எல்லாம் நான் என்று சொல்லி கடைசியில் நான் எனும் பொய்யை நடத்துவோம் நான் என்று அந்த கவிதையை முடிக்கிறான் பாரதி. அப்ப இது அத்தனையும் எழுதும்போது பாரதியினுடைய உள்ளம் விரிவு பெறுகிறது, உள்ளம் தெளிவு பெறுகிறது. அப்போ இந்த இந்த இதுல வந்து ரெண்டாவது ஸ்டான்ஸால கடைசி கண்ணி என்ன அப்படின்னா, கடைசி லைன்ஸ், எண்ணியே ஓம் சக்தி என்னும் புண்ணிய முனிவர் நித்தம் எய்துவர் மெய்ஞானம் என்னும் தீயை. மெய்ஞானம் என்பது தீ. அந்த மெய்ஞானத்தை புண்ணியத்தினாலே அறிவை பெற்ற முனிவர்கள் என்ன செய்வார்கள்? நித்தம் அதை ஓம் சக்தி ஓம் சக்தி என்று எண்ணி அந்த ஞான தீயை எண்ணுவார்கள், ஞான தீயை பெறுவார்கள். அந்த ஞான தீயினாலே எரித்து எற்றுவார் என்னான் எனும் பொய்ப்பேயை. இந்த நான் என்கிற இருக்கிறது மகரிஷி ரமணர் சொன்னது. அந்த நான் என்ற பேயை எரித்து எற்றி தள்ளுவார். எரிப்பது மட்டும் இல்ல, அந்த பேய் எரிச்சு அப்படியே சாம்பல் ஆகாது போல் இருக்கு. அந்த பேய் அப்படியே அந்த அந்த எரிஞ்சுன்னே ஆடின்னு இருக்கும் போல இருக்கு அந்த பேய். அதை காலால எற்றி தள்ளுவார். அதாவது இதெல்லாம் வந்து நம்ம காரைக்கால் அம்மையார் அவர்கள் திருமறை காட்டிலே எம்பெருமானுடைய தாண்டவம் நடக்கிறது, அற்புத திருவந்தாதி என்று பாடுவார்கள். சிவபெருமான் அந்த அந்த சுடலை காட்டிலே எலும்பு கூடுகளோடு சேர்ந்து பூத கணத்திலே நின்று கொண்டு ஆடுவார், அந்த ஆட்டத்தை விவரிப்பார். அப்போ அந்த பேய்கள் எப்படி ஆடும்லாம் தெரியும். அப்போ அதனால இப்ப புரியுறது எனக்கு. அதாவது ஒன்னத்தை எரிச்சா சாம்பலா போகும், பேய்க்கு உடலே கிடையாது, அதை எரிச்சா என்ன சாம்பல் ஆகும், அது எரிக்கும் போது அது ஆடும். அதை எற்றுவார் அப்படி அருமையா இருக்கார். எய்துவார் மெய் ஞானம் என்னும் தீயை எரித்து எற்றுவார் இந்நானெனும் பொய்ப்பேயை.
லாஸ்ட் சான்ஸா பார்த்துடலாம். ஆதியாம் சிவனும் அவன் ஜோதியான சக்தியுந்தான், அங்குமிங்கும் எங்கும் உளவாகும், ஒன்றே ஆகினால் உலக அனைத்தும் சாகும். அந்த பாட்டு பார்த்துலாமா சார்? தேர்ட் ஸ்டான்ஸா, தேர்ட் அண்ட் த லாஸ்ட் ஒன். ஆதியாய் ஆதியான் சிவனுமாவன், ஜோதியான சக்தியுந்தான், அங்குமிங்கும் எங்கும் உளவாகும். இது தாண்டி நெக்ஸ்ட். ஆதியாம் சிவனுமாவன், ஜோதியான சக்தியுந்தான், அங்குமிங்கும் எங்கும் உளவாகும், ஒன்றே ஆகினால் உலகனைத்தும் சாகும். அவை அன்றியோல் போருளுமில்லை, அன்றியொன்றும் இல்லை இதை ஆய்ந்திடில் துயரம் எல்லாம் போகும், இந்த அறிவுதான் பரம ஞானமாகும். நீதியாம் அரசு செய்வர், நிதிகள் பல கோடி துய்ப்பர், நீண்ட காலம் வாழ்வர் தரை மீது, எந்த நெறியும் எய்துவர் நினைத்த போது, அந்த நித்த முத்த சுத்த புத்த சத்த பேரும் காளிபாத நீழலடைந்தார் கிளையோர் தீது, என்று நேர்மை வேதம் சொல்லும் வழி ஈது என்று இந்த பாடலை முடிக்கிறார். இந்த பாடலை முடிக்கும் போது என்ன சொல்றார்? இந்த உலகத்திலே நீண்ட நாள் யார் வாழ்வார்கள் என்று சொல்லி முடிக்கிறார். அப்ப என்ன பொருள்? இது என்ன பொருள் அப்படின்னா, இந்த நாட்டிலே, இந்த வீட்டிலே, இந்த சமுதாயத்திலே நீண்ட நாள் வாழக்கூடியவர்கள் இந்த வழியிலே போனால் வாழ்வார்கள். அப்ப மாயையில பழிப்பது இல்லை. இந்த நாட்டுக்கு வேண்டி, இந்த தேசத்துக்கு வேண்டி பாடுறார். கடைசியில் என்ன சொல்றார்? அந்த நித்த முத்த சுத்த புத்த சத்த பேரும் காளி பத நீழல். காளி பத நீழல். யாருக்கு அந்த பெருமை கிடைக்கிறது? என்றென்றும் என்ன பண்றார்? நீதியாம் அரசு செய்வார், நிதிகள் பல கோடி செய்வார். அரசு பதவி கிடைக்கும், நிதிகள் பல கிடைக்கும், கோடிகள் செய்வார் துய்ப்பர், நீண்ட காலம் வாழ்வர் தரை மீது. ஆயுசு, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் எல்லாம் அத்தனையும் கிடைக்குங்கிறார். கனத்த செல்வம், 100 வயது, இதையும் தரணி கடவாயே என்று விநாயகர் நான்மணி மாலையில எழுதக்கூடிய பாரதி, கனக்கும் செல்வம், 100 வயது, இது அத்தனையும் கொடுப்ப யாரு கொடுப்பன்னா காளி பத நீழல் அடைந்தவருக்கு கிடைக்கும். அது என்ன சொல்கிறார்? அந்த நீ நீழலடைந்தார்க்கில்லையோர் தீது, அவர்களுக்கு எந்த தீதும் வராது என்று நேர்மை வேதம் சொல்லும் வழி ஈது, என்று நேர்மை வழி, என்று நேர்மை வேதம் சொல்லும் வழி ஈது. அது என்ன சார் நேர்மை வேதம் அப்படின்னா? நேர்மை இல்லாத வேதம் இருக்கா? அப்படி பிரிக்க கூடாது. அங்க என்ன எப்படி பிரிக்கணும்? என்று வேதம் சொல்லும் நேர்மை வழி ஈது. அந்த நேர்மை என்பதை வழியில கொண்டு சேர்க்கணும். அது சக்கனி ராஜ மார்க்கம்னு தியாகராஜ சுவாமிகள் பாடினார். சக்கனி ராஜ மார்க்கம் இருக்கும்போது, ஏன்பா ராமநாமங்கிற ராஜ பாட்டை இருக்கும்போது நீ ஏன் ஓரமா அந்த சந்து பந்தெல்லாம் போய் அலைஞ்சிட்டு இருக்க? எனவே நீங்கள் எளிமையாக போகக்கூடிய நேர்மையான வழி எங்க இருக்கிறதுன்னு சொன்னால் வேதங்கள் சொல்கிறது. ஆகவே நேர்மை வேதம் சொல்லும் வழி இது. இந்த வேதங்கள் என்ன சொல்கிறது என்று சொன்னால் இதுதான். ஆதியாம் சிவனும் அவன் ஜோதியான சக்தியும் தான், அங்குமிங்கும் எங்கும் உளவாகும். அங்கே இங்கே எல்லா இடத்திலும் நமக்கு புரிகிறது. சக்தி சிவம் இருக்கிறது. ஒன்றே ஆகினால் உலகனைத்தும் சாகும். இங்கதான் பாரதி ஸ்டாம்ப் வைக்கிறான். அது ரெண்டும் ஒன்னாயிடுதுன்னா உலகம் செத்து போயிடும்டா. அப்ப மாயை இருக்கணும். மாயை இருந்தா தானே உலகம் இருக்கும். நீ மாயை நம்ப வேண்டும் இல்லையா? சக்தி சிவன் இருக்கிறது. அதனால்தான் காளி சக்தி என்னும் பெயர் கொண்டு ரீங்காரமிட்டுலவும் ஒரு வண்டு. இந்த வண்டு காளி, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் சக்தி. கண்ணுக்கு தெரியாத அந்த வண்டினுடைய சுரூபங்கள், சுரூபம் இல்லாத அந்த அருவத்தில் இருக்கக்கூடிய செயல்கள், அவருடைய ரீங்காரம் என்பது இருக்கிறதே, அந்த ரீங்காரம் என்பது சக்தி. அந்த வண்டினுடைய 6 கால்கள் தெரிகிறதே, பருப்பொருளாக வழங்கக்கூடிய கால்கள், அது மாயை. இந்த மாயையும் அந்த மாயை என்ற உருவமும், மாயை மாயை என்ற அந்த மொத்த மாயை சொல்லுகிறோமே, சக்தி என்ற மாயை இருக்கிறதே, அதுக்கு உயிராக இருக்கக்கூடிய பரசக்தி. அப்போ பிரம்மம் சத்தியம் ஜீவன் மித்யா என்ற சங்கரனுடைய வார்த்தையும் உண்மையாகிறது. பாரதியினுடைய சிறு வேறுபாடும் நமக்கு உண்மையை கற்றுக் கொடுக்கிறது. ஆதியான் சீவனுமாவன்,
ஜோதியான சக்தியுந்தான் அங்கும் இங்கும் எங்கும் உளவாகும். அது எல்லா இடத்திலும் இருக்கிறது. ஒன்றே ஆகினால் உலகனைத்தும் சாகும். த டிஃபரன்ஸ் மஸ்ட் பி தேர். ஒரு பிரம்மம் இருக்கணும். அந்த பிரம்மத்தினுடைய சாயையான மாயை என்று சொல்லக்கூடிய அந்த சக்தி இருக்கிறாளே காளி, அவளும் இருக்க வேண்டும். காளியும் இருக்க வேண்டும், சக்தியும் இருக்க வேண்டும், உருவமும் இருக்க வேண்டும், அருவமும் இருக்க வேண்டும். இந்த உருவம் அருவம் இரண்டு ஒன்றானால் அது ஆதி பரம்பொருளையா பிரம்மத்துக்கு போயிடும். அப்புறம் உலகத்துக்கு வேலை இல்லை. அழகிலா விளையாட்டுடையார் கம்பன் பேசுகிறான். என்ன விளையாட்டு இதுதான்? அதாவது அவன் எழுதக்கூடிய அந்த பாடல் இருக்கிறதே கடைசியில அதுதான் சொல்றான். நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. என்ன விளையாட்டு? இதுதான் விளையாட்டு. இந்த மாயையை நிலை பெறச் செய்திருக்கக்கூடிய நிலை என்று நினைத்துக் கொண்டு வரைக்கும் தான் இந்த உலகம் இருக்கிறது. ஆகவே உலகத்திலே இருப்பவன் இதை மாயை என்று ஒதுக்கி தள்ள முடியாது. ஆனால் உள்ள அளவிலே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாயை என்பதனுடைய சக்தி பிரம்மம் இருக்கிறதே, அது ஒன்றுபடுத்த வேண்டும். அது அந்த அத்வைதத்தை பாரதி ஏற்றுக்கொண்டான். அந்த அத்வைதத்தை சொல்லி லௌகிக வாழ்க்கையை துறவற வாழ்க்கையாக மாற்றாத ஒரு நிலை ஏற்படுத்துகிறான். இதை என்ன சொல்றான்? சாகும் அவை அவை அன்றியோர் பொருளும் இல்லை, அன்றி ஒன்றும் இல்லை. அன்றில பொருளும் இல்லை, அன்றி எதுவும் இல்லை. இதை ஆய்ந்திடில் துயரம் எல்லாம் போகும். இந்த அறிவுதான் பரம ஞானமாகும். ஆகவே இந்த கடைசி பாடல்ல பரம ஞானம் எது என்று சொல்கிறான். எது பரம ஞானம்? இந்த இரண்டும் ஒன்று. ஆனால் இந்த இரண்டு ஒன்று என்று நினைத்தால் இந்த உலகம் செத்துவிடும். எனவே இந்த உலக வாழ்க்கையில இயங்கக்கூடியவன் இரண்டு இருக்கிறது என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். அந்த மாயை பரத்தினுடைய பிரம்மத்தினுடைய சாயை என்பதை ஒத்துக்கொள். ஆனால் அது பொய் என்று சொல்ல முடியாது உலகத்தில் இருக்கக்கூடிய வரை. அப்படி சொன்னா இந்த லௌகீக வாழ்க்கை நடைபெறாது. இதைத்தான் பரமஹம்சர் சொன்னார். பரமஹம்சர் சொன்னதை சொல்லி நான் நிறைவு பண்றேன். ஒரு நிமிஷம் தான் இருக்கு. இதெல்லாம் தாண்டி பரமஹம்சர் ஒரு அற்புதமா சொல்லிட்டார். அவர் மாதிரி ஒன்றும் எளிமைப்படுத்த முடியாது. இந்த பரம ஞானம் என்று என்ன சொல்றான்? பாரதி சொல்லக்கூடிய பரம ஞானம் எது? இங்க இதை ஆய்ந்திடில் துயரம் எல்லாம் போகும். இந்த மாயை சாயை பத்தி மனசுல தெரிஞ்ச ஆய்ந்திடில் துயரம் எல்லாம் போகும். இந்த அறிவுதான் பரம ஞானமாகும். பரமஹம்சர் சொல்றார், குழந்தைகள் தூணை பிடித்துக் கொண்டு தட்டாமலை சுத்தி கொண்டிருக்கிறோம். இப்படி தூணை பிடிச்சுன்னு சின்ன குழந்தை, சின்ன ஒரு சின்ன பட்டு பாவாடை போன்று காதிலே டோலக்கு சொங்கக்கூடிய சின்னஞ்சிறு சிறுமி, ஒரு அழகிய சிறுமி கிராமத்திலே ஒரு வீட்டு வாசலே தூணை கட்டி கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறாள். இந்த நிலையில வைத்து பாருங்கள். கவிதை கவிதை பொருளாக வழங்கக்கூடிய ஒரு குழந்தை ஆடிக்கொண்டு தூணை சுத்தி, அதுக்கு பேர் தட்டாமலை சுத்துறது. தூணை சுற்றி சுத்திட்டு இருக்கும். ராமர் சொன்னார், இந்த தூணை பற்றி கொள்ளவில்லை என்று சொன்னால், இந்த தூணை பற்றி கொண்டே இருந்தால் தட்டாமலை சுத்தணும். அந்த பற்றுதலை விட்டால் குழந்தை விளையாட முடியாது. விளையாட வேண்டும் என்றால் இந்த தூணை பற்றி கொள்ள வேண்டும். அப்போ விடுதலை வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த தட்டாமலைக்கு முடியாது, இந்த விளையாட்டிலே சுத்த முடியாது. அப்ப வாழ்க்கை என்பது இறைவனை ஒரு கையாலே பற்றிக்கொள், இன்னொரு கையாலே வாழ்க்கையே அனுபவி. இந்த குழந்தை அந்த ரெண்டு கையாலும் தூணை பத்தின்ட்டானா விளையாட்டு கிடையாது. ரெண்டு கையும் விட்டுட்டான்னா கீழே விழுந்துரும். அப்ப ஒரு கையாலே தூணை பற்றி கொள்ள வேண்டும், ஒரு கையாலே சுற்றி கொண்டிருக்க வேண்டும். எனவே ஒரு கையிலே மாயை, ஒரு கையிலே பிரம்மம். எனவே பிரம்மத்தையும் மாயையும் இரண்டையும் புரிந்து கொண்டு, இது ஒன்றுக்கொன்று முரணல்ல. எப்படி துன்பம் இன்பம் முரண் அல்ல, ஆக்க நீக்கம் முரண் அல்ல, அதை போல இதுவும் முரண் அல்ல. அப்போ காளி சக்தி என்ற பெயர் கொண்டு ரீங்காரமிட்டு உலவும் ஒரு வண்டு. அதுக்கு சக்தி என்ற பெயர் இருக்கிறது, காளி என்ற பெயர் இருக்கிறது. ஆனா ரீங்காரமிட்டு செல்லக்கூடிய இந்த வண்டு ஒன்றுதான். சக்தி என்பது அருவம், காளி என்பது உருவம். இதை புரிந்து கொண்டால் அதுதான் பரம ஞானம் என்று இந்த நீண்ட பாடலிலே, இந்த நாட்டுப்புற வடிவிலே இருக்கக்கூடிய அற்புதமான காவடி சிந்து பாடலிலே பாரதி எழுதுகிறான். நாமும் ஒரு வண்டு மாதிரி சுத்திட்டு இருக்கலாம், ரீங்காரம் விட்டு உலவலாம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த பாடலை நிறைவு செய்யலாம். இனி அடுத்த வாரம் என்ன, அடுத்த பாடல் என்னன்னு நான் சொல்றேன். நன்றி, வணக்கம். அந்த இந்த கடைசி வரியில இருக்கக்கூடியது நித்த முத்த சுத்த புத்த சத்த பெருங்காளி. அதுக்கு விளக்கமா சொல்றதுக்கு கொஞ்சம் மறந்து போயிட்டேன். அது அந்த அந்த வரியை மிஸ் பண்ணிட்டேன். நித்தம் என்பது டெய்லி, நித்தம் எப்போதும். முத்தம் என்பது முக்தி அடையாருங்க, முத்தம் கிடையாது, நாட் கிஸ். முத்தம் என்பது முற்றும் என்ற பொருள் வருது. சுத்த என்பது தெரியும், புத்த என்பது புத்தியை குறிக்கிறது. இந்த நாளும் சங்கரன் சொல்றது.
சங்கராச்சாரியருடைய மாயை பற்றிய சங்கராச்சாரியருடைய பாஷ்யத்துல நித்த முத்த சுத்த புத்த என்பது எல்லாம் உணர்ந்த பெரியவர்களுக்கு கொடுக்கிறார். அதுல பாரதி ரெண்டு வார்த்தையை ஆட் பண்றார் கடைசியில இருக்கிறது. சத்த பெரும் காளிபதம். சத்தனா சத்தியன்னு அர்த்தம். இங்க சத்தம் இல்ல, நாட் சவுண்ட். அந்த நாலு சங்கரனுடைய வார்த்தையில ரெண்டு ஆட் பண்றார் பாரதி. அப்படின்னா எந்த அளவு அவருக்கு வந்து ஒரு ஒரு ஞான வீரம் இருக்க வேண்டும். நித்த புத்த நித்த முத்த சுத்த புத்த என்பது உங்களுக்கு தெரியும். அது வந்து எல்லாம் அறிந்த முனிவர்களுக்கு கொடுக்கக்கூடிய குணநலம். அதுல இது எழுதுறார், சத்தியம் அண்ட் பெருங்காளி. அவள் சத்தியமாகவும் இருக்கிறாள், பெருமை பொருந்தியவளா இருக்கிறாள், மிக பெரிதாக இருக்கிறாள் என்று சொல்லுகிறார். அதனால சாரி, அதை நான் விளக்க சொல்ல போதுட்டேன். பாரதியுடைய ஒன் ஆஃப் தி எக்ஸலண்ட் ஏரியாஸ் இது. He has added two more words to already existing Shankara's word. Thank you. Sorry for interference. ரொம்ப அருமையா இருந்துச்சு சார். நம்ம திருப்பி திருப்பி படித்து பார்த்தா தான் இதனுடைய அர்த்தம். நீங்கள் சொன்ன உரையோட மனதில் படித்துக் கொண்டு கேட்டோம் என்றால் நாம் நிச்சயமாக இது பாடலை ரசிக்கவும் முடியும், நன்றாக உணர்ந்து கொள்ளவும் முடியும் என்று கூறி, அடுத்த பாடலுக்காக அடுத்த வாரத்திற்காக நாம் காத்திருப்போம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். வந்திருந்த அனைவருக்கும் நன்றி.